பண்ணுற இந்து மதத்தில் குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி கல்யாணத்துலேருந்து ஆரம்பித்து அதுக்கப்புறமா அந்த குழந்தை பிறந்து அந்த குழந்தைக்கு அந்தந்த காலத்தில் செய்ய வேண்டிய சம்ஸ்காரங்கள்னு அந்த சம்ஸ்காரங்களை செஞ்சே ஆகணும். அது எல்லாருக்குமே உண்டு. அப்படிங்கிறச்ச முதல்ல பிறந்த அன்னைக்கு ஒரு குழந்தை பிறந்த அன்னைக்கே அந்த குழந்தைக்கு ஜாதகர்மா அப்படிங்கிற ஜாதகம் கணிக்கணும். பின்னாடி ஜாதகம் கணிக்கூடாது. பிறந்த அன்றைக்கே ஜாதகம் கணிக்க ஜோசியர்கிட்ட கொடுக்கணும். டயத்தை சொல்லி ஜாதகம் கணிச்சு கொடுப்போம். அதுக்கு ஜாதகர்மான்னு பேர். அதுக்கப்புறமா 11ஆவது நாள் தொட்டில் போடுற அன்றைக்கி பேர் வைக்கணும். அதுக்கு நாமகரணம்னு பேர். தொட்டில் போடுறதுக்கு முன்னாடி நாமம் அதுக்கு என்ன பேர்னு ஒரு 3 பேரை எழுதி நெல்லில் எழுதி அதில் தான் குழந்தைக்கு உடம்புல வஸ்திரமே இல்லாத பிறந்த மேனிக்கு அப்படியே விடுவாள். காதில் உன்னுடைய பேர் என்ன அப்படிங்கிறத 3 தடவை சொல்லுவாள். இதுக்கு நாமகரணம்னு பேர். அது முடிஞ்சு தான் தொட்டிலில் போடுறது. இது 11ஆவது நாள் குழந்தை பிறந்து. அதுக்கப்புறம் அந்த குழந்தை 6 மாதம் குழந்தைய ஆயிடுச்சுன்னா 6 மாதத்துக்கு அன்னப்பிராசனம்னு பேர். பெருமாள் கோயிலில் போய் சக்கரை பொங்கல் நைவேத்தியம் பண்ண சொல்லிட்டு தளியை அதை எடுத்துன்னு வந்து அந்த பிரசாதத்தை அன்னத்தை வாயில் ஊட்டணும். கோவிந்த கோவிந்த கோவிந்தான்னு சொல்லி வாயில் ஊட்டணும். இதுக்கு அன்னப்பிராசனம். அதுக்கப்புறமா தான் அவனுக்கு சாதம் கொடுக்க ஆரம்பிக்கணும். மெதுவாக பருப்பு சாதம் அதெல்லாம். அந்த குழந்தைக்கு 1 வயசு ஆகிடுச்சுன்னா அந்த குழந்தைக்கு கர்ணபேதனம் காது குத்துறது. அதுக்கு முன்னாடி மொட்டை அடிச்சுட்டு மொட்டை அடிக்கிறதுனாலே 4 முடியை விட்டுட்டு தான் மொட்டை அடிக்கணும். அப்படிங்கிறதுலாம் 3 வயசுக்கு அப்புறமா. முதல் 3 வருஷம் 3 மொட்டை அடிக்கணும். ஒரு வருஷத்துக்கு குழந்தை பிறந்து 1ஆவது வயசு 2ஆவது வயசு 3ஆவது வயசு. திருப்பதியில் அழகர் கோவிலில் இந்த மாதிரி ஸ்ரீரங்கத்தில் இந்த மாதிரி 3 திவ்ய தேசங்களில் தான் மொட்டை அடிக்கணும். அதில் அந்த முதல் 3 மொட்டைக்கு மொத்தமாக முடி ஃபுல்லாக மழிக்கிடணும். இந்த மாதிரி குடுமி வைக்கிற மாதிரி வைக்கக்கூடாது. மொத்தமாக மழிக்கணும். அந்த 3 தரம் தான் வாழ்க்கையில் அது பெண்குட்டியோ ஆம்பளை பையனோ அந்த முதல்ல 3 மொட்டையும் ஃபுல்லாக மொட்டை அடிச்சிடணும். சுத்தமாக மழிக்கிடணும். 3 வயசு முடிஞ்ச உடனே தான் அந்த குழந்தைக்கு சௌளம்னு பேர். ஆம்பளை பையனாக இருந்தால் சௌளம்ன்ற சம்ஸ்காரம். சௌளம்னா குடுமி வைக்கிறதுன்னு அர்த்தம். அந்த காலத்தில் சண்டாளர்கள் வரைக்கும் பிராமணாலேருந்து எல்லாரும் குடுமி இருக்கணும். ஆம்பளைன்னா குடுமி இருக்கணும். இந்த வெளியிலேருந்து வெளிநாட்டம் பிரிட்டிஷ்காரன் வந்து தான் இந்த மீசை வச்சுக்கிறதுன்ற ஒரு பழக்கம், கிராப்பு வச்சுக்கிறதுன்னு ஒரு பழக்கம், இந்த கிருதா வச்சுக்கிறதுன்ற பழக்கம் இதெல்லாம் வெளிநாட்டம் கொண்டு வந்தானே தவிர நமக்கெல்லாம் குடுமி தான். இப்போ உங்கள் தாத்தாவுடைய காலம் இல்லை தாத்தாவுடைய அப்பாவுடைய காலம்னா எல்லோரும் குடுமி தான் வச்சுட்டு இருப்பான். அதுக்கு சௌளம்னு பேர். அந்த சௌள மந்திரத்தை சொல்லி அதை குடுமி வைப்பாங்க. அதுக்கடுத்து 5 வயசு ஆகிடுச்சுன்னா அந்த பையனுக்கு அக்ஷராபியாசம். அப்போ தான் எழுத்து பழக ஆரம்பிக்கணும். இப்போ மாதிரிலாம் 3 வயசுக்கு பள்ளிக்கூடத்துக்கு போய் ஜெயிலுக்கு போகணுன்னு அனுப்பிச்சி விட்ற மாதிரி, ஜெயிலுக்கு அனுப்புகிற மாதிரி 3 வயசுக்கே ப்ரீகேஜி எல்கேஜின்னு ஊரில் ஆட்டதெல்லாம் படிக்க வச்சு பாவம். அதெல்லாம் கிடையாது. 5 வயசுக்கு தான் அக்ஷராபியாசம். அந்த அக்ஷராபியாசமும் எப்படின்னா மணல்லையோ அது நெல்லிலையோ அந்த குழந்தையோடைய கையை பிடிச்சி முதல்ல எழுத வேண்டியது ஹரிநமோ நாராயணாயேதி சித்தம். இந்த ஹரின்னு சொல்லி ஆரம்பிக்கிறதா தான் ஹரிச்சுவடின்னு பேர். இப்போல்லாம் அரிச்சுவடின்னு போட்டு அரிக்கிறா. ஆனால் ஹரிநமோ நாராயணாயேதி சித்தம் இதுதான் முதல்ல அந்த குழந்தைக்கு கையை பிடிச்சி எழுதி வைக்கணும் இந்த குருநாதர் ஆச்சாரியர். அதுக்கப்புறமா அவனுக்கு முதல்ல நாராயணா, அப்புறம் ராமா, கோவிந்தா, கிருஷ்ணா அப்படிங்கிற பேரெல்லாம் எழுதி அதுக்கப்புறமா தான் படிப்பு ஆரம்பிக்கிறது. இது 5 வயசுக்கு பண்ணணும். பிராமண பையனோ க்ஷத்திரிய பையனோ வைசிய பையனோ இருந்தால் 7 வயசுக்கு பிராமண ஆளுக்கு பூணல் போடணும். அந்த பையனுக்கு 9 வயசு ஆகிடுச்சுன்னா க்ஷத்திரிய பையன் அரச குடும்பத்தில் பிறந்த பையனுக்கு 9 வயசில் பூணல் போடணும். வைசிய குலத்தில் செட்டியார் குலத்தில் இதிலெல்லாம் பிறந்தவனாக இருந்தால் 11 வயசுக்கு பூணல் போடணும் அப்படின்னு கிரமம். அதுக்கப்புறமா அவன் வேதம் படிக்க போயிடுவான். மற்றவாள்லாம் அவள் தொழில் என்னவோ அதை பார்க்க போகணும் அப்படின்னு. அதுக்கு அடுத்தது 12 வயசு பையனாக இருந்தால் கல்யாணம் பண்ணணும். எத்தனை வயசுக்கு 12 வயசுக்கு உனக்கெல்லாம் கல்யாணம் ஆகிருக்கணும். ஆகி 1 வருஷம் ஆகிருக்கணும். சாஸ்திரப்படி உனக்கு இப்போ கல்யாணம் ஆகி 1 வருஷம் ஆகிருக்கணும். 13 வயசு ஆகிருக்கும். இதுதான் வயசு. கல்யாண வயசுன்றது இதுதான். பொம்மநாட்டி குட்டிகளுக்கெல்லாம் 6 வயசு 7 வயசு அந்த டயத்தில் தான் கல்யாணம் பண்ணணும். கன்னிகையாக இருக்கச்சே கல்யாணம் பண்ணி கொடுத்தா தான் கன்னிகாதானம்னு பேர். அதனால் இதெல்லாம் சாஸ்திரப்படி. அதுக்கப்புறம் கல்யாணம் முடிஞ்சுட்டு அதுக்கப்புறமா 60ஆம் கல்யாணம், அப்புறம் 80ஆம் கல்யாணம் மேலே நடக்கும். இப்படி நமக்கு சம்பிரதாயப்படி பார்த்தோம்னா பிறந்த அன்னையிலேருந்து ஆரம்பித்து ஒவ்வொரு சம்ஸ்காரமாக
சாஸ்திரம் கொண்டு வருது. அதில் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு காரணம் இருக்குது. இப்போ காதை குத்தினோன்னா இந்த இடத்துல ஏன் காதை குத்தணும்னா அந்த இடத்துலேருந்து ஒரு பாயிண்ட்டு, இப்போ அக்கு பஞ்சர்லலாம் சொல்கிறோம் இல்லையா, பாயிண்ட்டுனாலே ஒரு இடத்துல இந்த பாயிண்ட் என்ன பண்ணுன்னா நல்ல மூளையை வேலை செய்யுது. குடிமி வச்சாலும் சரி, பின்னாடி முடி வச்சோன்னா முன்னாடி எடுத்துட்டு அது மூளை நல்லா வளரும், பிரில்லியண்ட்டாக வர வாய்ப்பு அதில் தான் இருக்குது. அதுதான் இங்கே காதில் குத்தினோம்னா பல உடம்புல இருக்கிற வியாதிகளும் போயிடும். அதுவும் புருஷா வந்து போட்டுன்னு இந்த காலத்தில் கைட்டிடுறான். பொம்மநாட்டிகள் போட்டுக்கிறது ரொம்ப அவசியம், அத்தியாவசியம். பொம்மநாட்டிகளுக்கு கர்ப்பப்பையில் எந்த பிரச்சனையும் வராது, காது தோடு போட்டுண்டா அப்படின்னு இந்த பாயிண்ட். அது தங்கமாக போட்டுக்கணுன்றது எதுக்குறாங்க, தங்க சக்தி இறங்கணும் உடம்புல, அதுக்காக தங்கத்தில் போட்டுக்கிறது அப்படின்னு. அதில் கிருஷ்ணனுக்கு காது குத்துறதுக்கு அவன் அம்மா யசோதம்மாவும் நந்தகோபனும் மடியில் வச்சுட்டு காது குத்துறதுக்காகன்னா காதை குத்தத்துக்கு வரத்துக்குள்ள படான்னு பிடிங்கி எறிகிறான் குழந்தை. ஒரு வயசு தானே, பிடிங்கி எறிகிறான், வலிக்கிறது ஒன்று. இவனுக்கெல்லாம் வலிக்கவே இல்லை. இப்போ ஏன் தெரியுமா, இப்போ காது குத்துச்செல்லாம் மரத்து போகிறதுக்கு நெய்ஸாக அந்த ஊசியை வச்சுட்டு சரக்குன்னு குத்தி விடுறான். அதெல்லாம் மரத்து போயிடுச்சு, எல்லாம் தெரியல. கரெக்டாக திரைக்கு இவன் கத்துன்னு கத்துவான். இந்த குழந்தைகள்லாம் கூட கத்துறது இல்லையா, அதுக்கு ஒன்றுமே இல்லாதே கத்தும், வலி இருக்காது, ஆனால் பயத்தினால கத்தும். உனக்கெல்லாம் இவ்வளோ பெரியவன், நீ அழணுமே என்னடா அது நானும் பார்க்குறேன். அப்போ தான் புரிஞ்சேன், ஓ மரத்து போகிறதுக்கு எதுவும் உனக்கு தொட்டு தடவி தான் வைக்கிறான்னு புரியுது. அதனால் அப்போ வலி தெரியல இல்லையா, அப்போல்லாம் வலிக்கும். அதனால் என்ன பண்ணுவாங்க, எதுக்க உனக்கு இனிய பலாப்பழம் தந்து, உனக்கு பலாப்பழம் வச்சுருக்கேன்டா கண்ணா, நீ சாப்பிட்டேன்னா உனக்கு தருவேன். வாழைப்பழம் வச்சுருக்கேன் உனக்கு பிடிச்சது, மாம்பழம் வச்சுருக்கேன்னு இப்படி பழங்களெல்லாம் வச்சுட்டு அப்புறமா வந்து நியாயமாக பார்த்தா இப்போ இங்கே காது குத்தினாலும் சரி, எந்த வயசில் காது குத்தினாலும் எதுக்க சீர்வரிசை வைக்கணும். யார் வைப்பானா, மாமா தான் கொண்டு வந்து வைக்கணும். மாமா சீர், பொம்மநாட்டிகளுக்கு எப்படி மாமா தாய் மாமன் சீர் கொண்டு வரானோ அது மாதிரி இவங்களுக்கும் உண்டு காது குத்துறது. என்னன்னா முதல்ல பட்சணங்கள்லாம் கொண்டு வரும், முறுக்கு, சீடை, அதுலேருந்து ஆரம்பிச்சு தேங்குழல், மனுப்பு, மிக்சர், இந்த மாதிரிலாம் நிறைய பண்ணி, அது மாதிரி அப்பம், அதிரசம், லட்டு, சுயம், அதே மாதிரி ஜாங்கிரி, அதாவது ஜிலேபி, இந்த மாதிரிலாம் நிறைய பண்ணி வெரைட்டியாக பண்ணி மைசூர் பாக்கு முறைகள்லாம் பண்ணி கொண்டு வந்து வைக்கணும். எதுக்கிட்டானா இந்த குழந்தை அழைச்சே வாயில் மைசூர் பாக்கு எல்லாத்தையும் தித்திப்பெல்லாம் வாயில் போட்டு இந்த குழந்தைய சந்தோஷப்படுத்துறதுக்கு அழாது கொடுக்கும். இதெல்லாம் பெரியாழ்வார் பாடுறது. இது இன்னொரு ரகசியம் என்ன வச்சுருக்காருன்னா, இந்த ஒரு 10 பாட்டுக்கு மட்டும், இந்த காது குத்துற 10 பாட்டுக்கு மட்டும் 12 நாமத்தையும் வைக்கிறார். பன்னீர் நாம பாட்டு அண்ணல் தாள் அணைவிக்குமேன்னு சொல்கிறது மாதிரி 12 நாமம். ஆறாத 12 வல்லார் அச்சுதனுக்கடியாரே. 12 நாமம், கேசவா, நாராயணா, மாதவா, கோவிந்தா, விஷ்ணு, மதுசூதனா, திரிவிக்ரமா, வாமனா, ஸ்ரீதரா, ரிஷிகேசா, பத்மநாபா, தாமோதரான்னு பகவானுடைய 12 பேரையும் 12 பாசுரத்தில் பாடுறாங்க. நாராயணா இங்கே வாராயின்னு ஆரம்பிச்சு விட்டுவே இங்கே வாராயின்னு வர, விட்டுன்னா விஷ்ணுன்னு அர்த்தம். இருடி கேசா வரிசையாக 12 பேரையும் சொல்லிட்டு வராங்க. பொதுவாக குழந்தைகளுக்கு காது குத்தச்சவே 12 நாமமும் சொல்லி தான் காது குத்தணும். அதுதான் அந்த பாசுரத்தை படிக்கிறோம். இதில் 2 விஷயம் இருக்குது. கிருஷ்ணனுக்கு காது குத்தினதை நினச்சிட்டு அந்த பாசுரத்தை சேவிச்சுட்டு இவனுக்கு குத்தினா அப்போ கிருஷ்ணனுக்கு கிடைச்ச பலன் இவனுக்கும் கிடைக்கும், ஒரு விஷயம். அதே மாதிரி இந்த 12 நாமத்தையும் சொல்லி காது குத்தினோமானா அந்த குழந்தைக்கு கேசவாதி பின்னாடி 12 இடத்துலையும் நாமம் விட்டுக்கிற பாக்கியமும் கிடைக்கும். அதோடு இல்லாத அது அத்தனையும் அவனுக்கு ரட்சை. இந்த குழந்தைக்கு அது ரட்சை. நம்மளுக்கு இன்றைக்கி இந்த காலத்தில் யாருக்குமே ரட்சையே கிடைக்கும். வெளியில் போகிறவன் உருப்படியாக உயிரோடு வீட்டுக்குள்ளே வருவானா, இல்லை ஆக்சிடென்ட் ஆகி இங்கே ஹாஸ்பிட்டலில் படுத்துப்பானான்னு தெரியாத காலம் இப்போ. இதை பார்த்தாலும் ஆபத்து, விபத்து வெளியில் போச்சு. கேசவன் ஒன்று நெத்தியிலேருந்து காப்பாற்றட்டும், நாராயணன் ஒன்று வயிற்றுலேருந்து காப்பாற்றட்டும்னு 12 நாமம் சொல்லிட்டோம்னா அந்த நாமம் அவனை காப்பாற்றும். வெளியில் வீட்டை விட்டு கிளம்பிச்சு எல்லாம் குழந்தைகள்லாம் ஸ்கூலுக்கு போச்சு என்ன சொல்லிட்டு போவேன், அம்மா அப்பாவுக்கு என்ன சொல்லுவேன், சியூ பை. இல்லை சியூ பை அவன் தான் தெரியும். நீ என்ன சொல்லுவேன், ஸ்கூலுக்கு போச்சு போயிட்டு வரலையா நீங்களாம்? சின்ன வயசுல என்ன சொல்லுவேன், இந்த பை பை, டாட்டா, சீனியோ, சிஓ, டேடி, மம்மி இதெல்லாம் நமக்கு வழக்கம் கிடையாது.
வெளில கிளம்பிச்சு கேசவான்னு சொல்லிட்டு கிளம்பணும். இப்போ முதல் நாமமே கேசவா என்ன மகன் தானே சொல்கிறோம். இந்த கேசவா சொல்லிட்டு எந்த ஆபத்து விபத்து வராது வெளியே சொல்லிட்டு தான் கிளம்பணும். அதாவது 12 நாமமும் சொல்லி இந்த பாசுரத்தை பாடி கண்ணபிரானுக்கு நடந்தது போல நம்ம வீட்டில் குழந்தைகளுக்கு நடக்கணும். அப்போ கிருஷ்ணனை வந்து ரட்சிக்கணும். இது குலதெய்வத்துக்கிட்ட வந்து தான் பண்ணணும். உலகத்துக்கே குலதெய்வம் யாருடான்னா புராணத்தில் வியாசர் சொல்கிறார், ஸ்ரீ வெங்கடேசா குலதெய்வமாசித்து. வெங்கடேசன்றது திருப்பதி பெருமாள். இவர் தான் உலகத்துக்கே, ஆப்பிரிக்கா, அமெரிக்கா, ரஷ்யா, ஜப்பான், இல்லை அரபு நாடுகள், எங்கே உலக நாடுகளுக்கு போனாலும் எல்லா மக்களுக்கும் ஒரே குலதெய்வம் திருவேங்கடமுடையான் 5000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதி வச்சிருக்காரு வியாசர். அவளுக்கெல்லாம் இப்போ என்னென்ன இருக்குது, எல்லாம் கிறிஸ்துவனும் முஸ்லீமாக எங்கேயோ போயிட்டா. நமக்கு இந்துக்களுக்கு நம்மளாவது எம்மனா என் குலதெய்வமேன்னு பெரியாழ்வார் பாடுற மாதிரி இவர் தான் நமக்கு குலதெய்வம் திருப்பதி பெருமாள். இந்த குலதெய்வத்துக்கிட்ட வந்து இந்த குழந்தைக்கு காது குத்தணும், முடி இறக்கணும் அப்படின்னா குலதெய்வத்துக்கிட்ட தான் வந்து இறக்கணும். முதல் முடி இறக்குறதே, காது குத்துறது இங்கே தான் வரணும். கல்யாணமே இங்கே வந்து பண்ணுவாள். 60ஆம் கல்யாணம் யாராவது பண்ணிக்கணும்னா திருப்பதிக்கு வந்துடணும். இந்த சாக்கில் என்ன பண்ணாலும் உறவுக்காரங்களெல்லாம் சொந்த பந்தத்தெல்லாம் கூட்டிகிட்டு வந்து எல்லாருக்கும் பெருமாள் சேவிக்கிற பாக்கியம் கிடைக்கணும். எல்லாரும் நெத்தியில் நாமம் விட்டுட்டு அங்கேருந்து கோவிந்த நாமம் சொல்லிட்டு போய் பெருமாளை சேவிப்பா. இங்கேயே ஏதோ கோவில் பெருமாள் பிரசாதமோ அல்லது இங்கேயே ஏதாவது விருந்தோ பண்ணி எல்லாரையும் ஆனந்தப்படுத்தி அழிச்சின்னு போகிறதுன்றதுலாம் அந்த காலத்தில் வழக்கம். எங்களை குலதெய்வம்னாலே உலகத்துக்கு திருப்பதி பெருமாள் தான். அதே இடத்துல நம்ம பிரகலாதனுக்கு நடந்தது. பேரோ பிரகலாதன். இந்த வயசுக்கு 13 வயசுக்கு நடந்தாலும் திருப்பதி மலையில், திருமலையில், அதுவும் ஆச்சாரியரே வந்து கூட இருந்து அதுக்கு மேலே அந்த அவனுக்கு என்னடான்னா அதுக்கு ஒரே பாசுரம் சேவிச்சு முறப்படி எல்லாம் முறப்படி நடக்கும். முக்கியமான உறவு சொந்த பந்தம் 2, 4, 6, 8, 10, 12 கரெக்டாக 12 பேர் வந்திருக்கேன். 12 நாமத்துக்கு கேசவா, நாராயணா, மாதவா மாதிரி 12 நாமத்துக்கு நீங்கள் 12 பேராக வந்து உட்காந்துக்கிறது பெரிய விஷயம். இதெல்லாம் அமையிறது கஷ்டம். இந்த பிரகலாதனுக்கு மேலும் மேலும் ஞான பக்தி வைராக்கியமும் படிப்பும் நன்னா வந்து வாழ்க்கையில் நிறைய முன்னேறணும் அப்படின்னு ஆச்சாரியர் அம்மங்கார் சின்ன சுவாமி ஆசீர்வாதம் பண்ணுறதோடு இல்லாத நீங்களும் வயசில் பெரியவாளாக இருக்கிற எல்லாரும் சொந்த பந்தங்கள் பெரியவா எல்லாரும் ஆசீர்வாதம் எல்லாருடைய வாழ்த்துக்கள். அதான் பக்கத்தில் இருக்கிறவனுக்குலாம் கிடையாதுன்னு நிற்கிறாங்க. எல்லா பசங்களுமே க்ஷேமமாக இருக்கும். எல்லாரும் இன்னும் படிக்கிறவா படிக்கிற உத்தியோகமோ பிஸ்னஸோ பண்ணுறவங்களுக்கு நிறைய மேலே மேலே வருமானங்கள் வரணும். தர்ம சிந்தனையும் இருக்கணும். தர்மம் பண்ணணும் அப்படின்னு திருப்பதி பெருமாள் பிரார்த்தனை பண்ணணும். எல்லாருக்கும் மங்களம் பண்ணணும். மங்களா சாசனபரே மதாச்சாரிய புரோகமைகி சர்வேஷ்ட பூர்வைராச்சாரிய சத்யதாயாஸ்து மங்களம். அதே மாதிரி கனிமொழிக்கோ இவா 2 பேருக்கோ பிரகலாதனுக்கோ சமாஷ்ணம் வைஷ்ணவ தீட்சை எடுத்துனுட்டான். இவாளுக்கு செய்யக்கூடியதான அந்த தீட்சை கொடுக்கச்சே ஒரு 5 கிரியைகள் பண்ணணும். சடங்கு, நாமம் மட்டும் விடுறது, சங்கு சக்கரத்தை அக்னியில் வச்சு தோளில் ஓட்டுறது, மந்திரோபதேசம் பண்ணுறது, அதுக்கப்புறமா இவாளுக்கு பேர் வைக்கிறது, எல்லாம் முடிஞ்ச உடனே விழுந்து சரணாகதி பெருமாள். இது 5 சடங்கு. அதில் முதல் கிரியையே எதிரான நாமம் விட்டு விடுறது தான். ஒரு ஆச்சாரியர் முதல்ல நாமம் விட்டு விடுவார். அப்புறம் நித்தியபடியே நம்ம நாமம் விட்டுக்கணும். இன்றைக்கி இங்கே இருக்கிறவா எல்லாருக்கும் ஆச்சாரியரே நாமம் விட்டு விட்டதுனால 5 சம்ஸ்காரத்தில் முதல் சம்ஸ்காரம் எல்லாருக்கும் ஆயிடுச்சு. ஆகாதவா எல்லாருக்கும் ஆயிடுச்சு. இனிமேல் அடுத்த சீக்கிரத்தில் சங்கு சக்கரம் தோளில் கொத்திக்கிறதோ, நமோ நாராயண மந்திரத்தை உபதேசமாக வாங்கிக்கிறதோ இது அடுத்து நடக்கும். பெருமாள்கிட்ட நான் வேண்டிக்கிறேன். யாருக்கு இதே ஜென்மாவில் அடுத்த பிறவி இல்லாத வைகுண்டம் போகணுன்ற பாக்கியம் இருக்கோ அவள் தான் இந்த தீட்சையை செஞ்சுக்கணும். அடுத்த பிறவி இருக்கிறவெல்லாம் சாமி நான் அப்புறமா பண்ணிக்கிறேன், கொஞ்சம் வயசாக அட்டம் பண்ணிக்கிறேன், இது சாக்கு போக்கு சொல்லிட்டு ஓடி போயிடுவான். அதுலேருந்தே புரிய கடைசி விட்டு சாக்கு போக்கு சொல்லிட்டு அப்படியே உயிர் போயிடும். அப்போ என்ன அர்த்தம்னா அடுத்தடுத்த பிறவி இருக்குன்னு அர்த்தம். ஆழ்வார் சொல்லிச்சே உற்ற போது அன்றி நீங்கள் ஒருவன் என்று உணர மாட்டீங்கன்னா அந்த நல்ல காலம் புண்ணியங்கள்லாம் பலிக்கிற காலம் வரிச்சைதான் திருவேங்கடமுடையான் ஒருத்தரே கதியினும் இந்த சமாஷனம் பண்ணிக்கணும். இந்த பஞ்சசம்ஸ்காரம் 5 சடங்குகளும் பண்ணிக்கணுன்ற புத்தி வரும். அப்போ இதே ஜென்மா கடைசி ஜென்மாவா யாருக்கு இருக்கோ இவாளுக்கெல்லாம் இதுதான் கடைசி ஜென்மா. அடுத்த இவ ஆசைப்பட்டாலும்
நரகத்துக்கும் போக முடியாது, சொர்க்கத்துக்கும் போக முடியாது, பூமியிலையும் வந்து பிறக்க முடியாது. நேர வைகுண்டம் தான், அப்புறமா பிறவியே கிடையாதுன்னு. அதை மாதிரி இங்கே இருக்கிறவாள்ல யாருக்கு அந்த பாக்கியம் இருக்கோ அடுத்து வந்து சீக்கிரம் செஞ்சு போயிட்டு நீங்களும் சமாஷனம் பண்ணி போயிட்டு. அதில் சமாஷனத்தை முதல் கிரியையே இன்னைக்கு எல்லாருக்கும் முடிஞ்சு ஆச்சாரியர் கையால் நாமம் விட்டு விடுறதே முதல் சம்ஸ்காரம் முடிஞ்சிருக்கு. சீக்கிரம் எல்லாருக்கும் அந்த பாக்கியம் கிடைக்கணும். பஞ்ச சம்ஸ்காரமும் கிடைச்சி எல்லாரும் நெத்தியில் நாமம் விட்டு இருந்தோம்னாலே தலையெழுத்து மாதிரி. பிரம்மா படைக்கச்சவே தலையில் இங்கே எழுத மாட்டார். தலையெழுத்துனா இங்கே அர்த்தம் இல்லை, தலையெழுத்துனா நெத்தியில் தான் எழுதுவார். இந்த குறுக்கில் நெத்தியில் எழுதுவார். இது பேர் சம்ஸ்கிருதத்தில் லலாட்ட லிப்பின்னு பேர். லலாட்டம்னா நெத்தி, லிப்பின்னா எழுத்து. தலையெழுத்தில் அது பேர் நெத்தி எழுத்துன்னு தான் பேர். அந்த குறுக்கில் அவர் என்ன எழுதினாரோ அதை மாற்றுறதுக்கு தான் பெருமாளுடைய திருவடி சின்னமான நாமத்தை அந்த இனிமேல் தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை மாற்றி எழுதுறது. இது நித்தியமே நம்ம விட்டுட்டோமானா தலையெழுத்து மாறும். அதுக்காக தான் டெய்லி நாமம் விட்டுதோ. இப்போ மற்றதெல்லாம் நீ இட்டுண்டேன்னு வச்சுப்பா. இப்போ விபூதி இட்டுக்கிறவா இட்டுப்பா. விபூதி இப்படி குறுக்கில் இட்டுண்டானா குறுக்கு பாதை. திருமண் நாமத்தை இப்படி மேலே இட்டுனேன்னா நேர்பாதை. அதனால் நம்ம நேர்பாதையில் போகணும், மோட்சத்தை அடையிறதுக்கு போகணுமே தவிர குறுக்கு பாதையில் திருப்பி சம்சாரத்தையே இருக்கக்கூடாது. அதே மாதிரி நீ சாம்பலை பூசிக்கிற நெத்தியில் அப்படின்னா நீ சாம்பலாக போகிற அப்படிங்கிற தத்துவத்தை காட்டுறதுக்கு தான் சைவர்கள்லாம் விபூதி விடுறான் சாம்பலை. நம்ம அப்படி இல்லை, நீ பாக்கியவானா போயிட்டடா, வைகுண்டம் போகிறடா மோட்சத்தை அப்படின்னு காட்டுறதுக்காக நம்ம நாமம் விடுறோம். அப்போ ஒருத்தனை பார்த்து நீ சாம்பலாக போயிட போகிற அப்படின்னு அந்த தத்துவத்தை சொல்லி இடுறது அவளுக்கு மனசில் தாபம் தானே வரும். ஆனால் நம்மளை பார்த்து சாம்பலாக போகிறேன்னு சொல்கிறாங்க. இதனால இதான் கடைசி பிறவி வைகுண்டம் போயிட போகிறேன் அப்படிங்கிறச்சு இந்த திருமண் காப்பு எடுத்துக்கிறதுக்கு அவ்வளோ பாக்கியம் வேணும். ஒரு காலத்தில் எல்லா ஜாதியினரும் வைஷ்ணவாளாக இருந்து நாமம் தான் எப்படின்னா எல்லா ஜாதியினருக்கிட்டையும் கலப்படம் பண்ணும். அதனால் நீங்கள் ஒவ்வொருத்தராவது மாறும். நம்மளுடைய பழைய பெரியவர்கள் முன்னோர்கள்லாம் எப்படி இருந்தா அப்படின்னு பார்த்தா அவெல்லாம் நாமம் விட்டவாளாக இருந்தாங்க. அதுவும் சோழ மன்னருடையதான காலத்தில் வனத்தில் இருந்துட்டு எல்லையை பாதுகாக்கிறவா தான் வன்னியர்கள். வனம்னா காடுன்னு, வன்னியர்கள்னா யாருன்னா காட்டுல இருந்து ராஜாவுடைய அரசாட்சி அது வந்து இருக்கும். வெளிப்படையா எதிரி நாடுகள்லேருந்து யாரும் இந்த காட்டு பகுதி வழியா எல்லையை கடந்து அரண்மனைக்கு வந்து யுத்தத்துக்கு வரணும், போருக்கு வரணும். அது வராதபடிக்கு அங்கேயே வில்லம்போ வாளோ வேலோ வச்சுட்டு ஊரை பூர ராஜ்யத்தை காக்கிறவா வன்னியர்கள் சமூகமே. ஒரு காலத்தில் வன்னியர்களுக்கு தெரிஞ்சதான மூலிகைகள் வேற யாருக்கும் தெரியாது. வன்னியர்கள் தான் தேனெல்லாம் கூட கொண்டு வந்து கொடுப்பா. சுத்தமான தேன் என்னன்னு யாருக்குமே தெரியாது. வன்னியர்கள் தான் சிறந்த போர் வீரர்களாக இருந்து தாய் நாட்டுக்காக உயிரியை கொடுத்தவா. இன்னும் வீரியத்தில் ரொம்ப சிறந்தவாழ்ல 2 பேர், ஒன்று தேவர்கள், ஒன்று வன்னியர்கள். விட்டு நெருங்க முடியாது 2 பேர்த்தையும். அறிவாள் எடுத்தானே வீசுவோம் யார் மேலும். அது ஏன்னா அது பரம்பரை சொத்து. அப்படி உயிரை கொடுத்தாவது ராஜ்யத்தை காப்பாற்றணும் அப்படின்னு ராஜாக்கள்லாம் வச்சிருந்தான். அப்பேற்பட்ட சமூகத்தில் இருந்தவாள்லாம் சோழ ராஜாக்கள்லாம் வைஷ்ணவன் தான். நாமம் விட்டு ரங்கநாதரே குலதெய்வம்னு இருந்தான். அவளுக்கு அடுத்தபடியாக இருந்தவா வன்னியர்களாக இருக்கிறதால அவளும் நெத்தியில் நாமம் விட்டுட்டு ரங்கநாத பெருமாளே குலதெய்வம்னு இருந்த பரம்பரை. இதெல்லாம் இன்னைக்கு யாருக்கும் சொன்னால் இதெல்லாம் தெரியவே தெரியாது. எல்லாரும் புது கதையாக இருக்கேன்னு கேட்பான். ஏன்னா மறந்த கதை எல்லாம், புது கதையில் மறந்து போனோம். அதனால் இந்த எல்லாருக்கும் இந்த பாக்கியம் நீங்கள் கிடச்சிருக்கு. மேலே பெருமாளை சேவிக்கிறதுக்கு முன்னாடி எல்லாருமே திருமணிட்டு தான் போகணும் பெருமாளுடைய திருவடியை. அதுக்கு ஏற்ற மாதிரி எல்லாரும் நெத்தியில் பார்த்தா இதில் எல்லாரும் ஆம்பளைகளை பார்த்தா பெருமாளும்னு தோன்றது, பொம்மநாட்டிகளெல்லாம் பார்த்தா தாயாரும்னு தோன்றது. நீங்களே உங்கள் முகத்தை பார்த்துக்கோங்க. நான் சொல்கிறேன் இல்லை, அவள் முகத்தை பார்த்தாலே தெரியும் எல்லா முகமும் எவ்வளோ கலையாக இருக்குது. இதுக்கு முன்னாடி வரைக்கும் முகம் எப்படி இருந்ததோ வேறு விதம். இப்போ இன்ஸ்டன்டாலே தனி கலவை. அதுவும் இவனை பார்த்தா ராமானுஜர் மாதிரி இருக்குது. நான் போய் சொல்லலை, அதிகப்படியாக தூக்கி சொல்லலை. எல்லாரும் சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. அவன் முகத்தை பார்த்தாலே ஒரு கலை. அவங்க எனக்கு இப்போ தூக்க கலக்க இல்லாத இப்போ பிரைட்டாக இருந்தானா ஒரு ஃபோட்டோ எடுத்தானே வச்சுக்குவாங்க. வீட்டில் ஃப்ரேம் போட்டு வச்சுக்கலாம் போல இருக்கும். இவ்வளோ அழகாக பார்க்கறதுக்கே ரம்யமாக இருக்குது. ஆனால் அதுக்கு பாக்கியம், இதெல்லாம் பாக்கியம் வேணும். யாருக்கு அந்த பாக்கியம் கிடைக்கணும்னா திருவேங்கட ராமானுஜர்கிட்ட, மணவாள மாணவர்கிட்ட, எங்கள் ஆச்சாரிட்ட எல்லாத்தையும் பிரார்த்தனை பண்ணுவோம். ஸ்ரீமதே ராமானுஜாய